வணக்கம். சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மீன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் 2025 எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதிலே கவனமாக இருக்க வேண்டும், எதை செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், எப்போது வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றவற்றையெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை மீனராசிக்காரர்களுக்கென்று பிரத்யேகமான பதிவு, அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மீனராசிக்காரர்கள். இந்த வருடம் என்ன ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு என்று கேட்டால், உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி குரு பகவான் வக்கரகதியிலே ஆரம்பிக்கின்றார். வருடம் முடிவிலும் குரு பகவான் வக்கரம், முதல்ல 3ல் வக்கரம் 4ல் வக்கரத்தில் முடிச்சுக்கிறாருங்க. இந்த 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சிகளை தருவார், மாற்றத்தை தருவார். இந்த தொழிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிற முடியல, வேலை வாய்ப்புகளில் ரொம்ப சிரமம் இருக்குது, ஒரு இடத்துக்கு மாறணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், அல்லது இந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன், இந்த முதலீடு பண்ணிட்டுருக்கேன், இந்த தொழிலையும் சேர்த்து செய்யணும், இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். சகோதர சகோதரி உறவு முறையில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, குரு பகவான் வக்கரத்தில் ஆரம்பிக்கின்றார். வக்கர பார்வையாக உங்களுடைய 5ஆம் பாவம், அதாவது உங்களுடைய சமசப்தமத்தை 5ஆம் பாவ பார்வையாக பார்க்கின்றார். உங்களுடைய 9ஆம் பாவையினாலே குரு பகவானினுடைய 7ஆம் பார்வை பார்க்கின்றது. உங்களுடைய 11ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இது ஒரு பக்கம். குரு பகவானுடைய வக்கரகாலம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் போகட்டும். அதே போல் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏப்ரல் 26, 2025 பிறகு அவர் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 12ஆம் பாவத்திற்கு போய்கிறார். 7ஆம் பாவத்திற்குரிய கேது பகவான் 6ஆம் பாவத்திற்கு போகின்றார். எல்லா கிரகமும் பிரதட்சணமாக, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு பயிற்சி போய் கொண்டிருக்கும். ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுடைய பயிற்சி அப்படியே அபசவ்யம் என்று பெயர், அதாவது அப்பிரதட்சணமாக சுற்றி கொண்டிருப்பார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மீனராசியிலிருந்து கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னி ராசி, சிம்ம ராசி, கடகராசி, மிதுன ராசி, ரிஷபராசி, அதே மாதிரி மேஷராசி என்று அப்பிரதட்சணமாக சுற்றி கொண்டவர்கள். அந்த வகையில் இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி மீனராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்திற்கும் கேதுவும் வராங்க. இதனுடைய அமைப்பு எப்பேற்பட்ட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன் 12ல் ராகு ஆட்சி பெறதுனால அமைகிறது. அதே போல கேது பகவான் 6ஆம் பாவத்திலே செல்வதனாலே கடன்கள் ஏதாவது ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. பழைய கடன் யார்ட்டா கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணங்காசுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. குடும்பத்திலே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால் அப்படின்னா, வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து பண வரவுகள் ஏற்படும். அதே போல முதலீடுகள் செய்யக்கூடிய துறைகள் அதே மாதிரி விஸ்தீர்ணம் அடையும். வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணங்களும் சேரும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். 10ல் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் இடத்துல இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில். அதனால் மாத சம்பளம் வாங்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய மீனராசிகளுக்கு நல்ல வளர்ச்சிகள், அமோக ஏற்றங்களான சில சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில்.
மேலும் இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்தில் இருந்தாலே வருடம் ஆரம்பிக்கின்றது. அதனால பணம் காசுகள் முதலீடு செய்வதற்கு, நிலம் சார்ந்த துறைகள் முதலீடு செய்வதற்கும், ஏற்கனவே நிலம் சம்பந்தப்பட்டது, வாகனம் விற்கிறது வாங்கிறது, அதே மாதிரி நிலத்தை விற்கிறது வாங்குறது மாதிரியான துறைகள் செய்வது, வீடு கட்டுமான துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிகள், நல்ல முன்னேற்றங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பண்ட பரிமாற்ற முறைகள், அதேமாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிளட் பேங்க், இந்த மாதிரியான துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சிகள் பரிபூர்ணமாக கைகூடவிருக்கின்றது. உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் பாவத்திலே இருக்கின்றார். இந்த வருடம் முழுவதும் 12ஆம் பாவத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 12ல் இல்லையே, இப்போ இடையில திருக்கணித முறைப்படி பெயர்ச்சி ஆகுதுங்கிற அச்சம்லாம் வேண்டாம். அவர் 12ல் தான் இந்த வருடம் முழுவதுமே இருக்கிறார். ஏனென்றால் சனி பகவான் அவருடைய சஞ்சாரம் நம்ம அனுஷ்டானம் வாக்கியம். தமிழர்களுக்கு அனுஷ்டானம் என்பது வாக்கியம்தான், வாக்கியம். அதனால் திருக்கணிதம் பொய்யா அப்படின்லாம் கிடையாது. நமக்கு முக்கியம் வாக்கியம், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா கோவிலாக இருக்கட்டும், திருக்கோயில்களாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருக்கட்டும், திரு சனி பகவானுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோவில் தர்பாரண்யேஸ்வரர் க்ஷேத்திரம் தேவஸ்தானம் என்பது சனி பகவானுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யட்சமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் கூட 2026ஆம் வருடம் மார்ச் மாதம்தான் சனி பெயர்ச்சி அனுஷ்டிக்கப்படுகிறது. அதனால் அந்த சமயத்தில் தான் தங்க காக்காவிலே சனி பகவான் எழுந்தருளி அருள்பாலிப்பார். சனி பகவானுக்கு சனி பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய உற்சவங்கள் அன்றைய தினம் நடைபெறும். அதனால் இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது. திருக்கணித முறைப்படி தான் நடைபெறுகிறது, வாக்கிய முறைப்படி கிடையாது. அதனால் இந்த வருடம் முழுவதுமே மீனராசிக்கு சனி பகவான் 5ஆம் பாவத்திலே தான் அமர்ந்து இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் 12ஆம் பாவத்திலே தான் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். ஆனால் இந்த வருடம் நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடம். குறிப்பாக முதலீடுகள் செய்வது, சுப செலவுகள், குடும்பத்திலே கல்யாணம் நடைபெற வேண்டியவர்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறார். அதே மாதிரி குரு பகவான் அவர் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்திலே செல்கிறார். 7ஆம் அதாவது 10ஆம் அதிபதி 4, ஜென்மஸ்தானாதிபதி 4, 1, 4, 10ங்கிற அந்த ஒரு அமைப்புங்கிறது என்னன்னா கேந்திரம்னு பேர். இந்த கேந்திர அமைப்பு வந்தாதாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா மா கேந்திரம்னு பேர். கேந்திரம் மா கேந்திரம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திரத்தில் மா கேந்திரம் பொருந்தி இருந்தால் தான் அவங்களுடைய ஜீவன வளர்ச்சி, அதாவது குழந்தைகள் பிறக்கிறது உடனே நடக்கிறதுக்கெல்லாம் அந்த கேந்திரம் பொருத்தம் இருக்கணும், மாகேந்திர பொருத்தம். அந்த மாகேந்திரத்தினுடைய அமைப்பு உருவாகிறதுனால, குரு மாற்றத்தினாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான வளர்ச்சிகளும். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 12க்கு ராகுவும் 6க்கு கேது, அதுதான் முன்னாடியே பார்த்தோம். அதே போல ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்கரத்தில் 12ஆம் பாவத்தில் செல்கிறார். அதனால வேற்று மொழி பேசுபவர்களான நன்மைகளும், உங்களுக்கு கீழ் அதிகாரியினாலே உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறும். நவம்பர் 18, 2025 முதல் மார்ச் மாதம் 17, 2026 வரை உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானே வக்கரம் அடைகிறார். அதனால தான் சொன்ன முன்னாடியே இந்த வருடம் ஆரம்பத்திலும் குரு வக்கரத்தில் ஆரம்பிக்குது. இந்த வருடம் முடிவிலையும் மீனராசிக்கு உண்டான குரு பகவான் 4ஆம் பாவத்திலே வக்கரத்திலே முடிகிறார். இந்த குரு பகவானுடைய பார்வை மிக அவசியம். 7.5 சனி நடக்குதுங்கிற அச்சம் வேண்டாம். ஏனென்றால் இந்த குரு பகவான் மாற்றத்திற்கு பிறகு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் பாவத்தை சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கின்றார், ஃபில்டர் பண்ணிடுறார். தேவையற்ற அவங்களால் ஏற்படக்கூடிய உபாதைகளை எல்லாம் நிவர்த்தி செய்திருவார். கவலையே அல்ல, அதனால நன்மைகளையே வழங்குவார். குரு பார்த்தால் கோடி நன்மைகளையும் ஒரு நிச்சயமாக பரிபூர்ணமாக பெற்று தருவார். இந்த வருடம் என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், இந்த வருடத்திலே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல ஒரு பயிற்சிகளும், முக்கியமாக சனி பகவானுடைய மாற்றத்திலே வக்ர மாற்றங்களும் நன்மையாக அமைகிறது. அவருக்கு பரிபூர்ணமாக பெயர்ச்சி இல்லைன்னா மாற்றங்கள், அதாவது நேர்மாற்றத்திலிருந்து வக்கர மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறவிருக்கின்றது. அதனால் இந்த வருடம் இந்த மீனராசிக்காரங்க சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவது, அங்கஹீனம் கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்ன ஆகாரங்கள் வழங்குவது போன்ற விஷயங்களை, தான தர்மங்களை செய்து வந்தார்களே. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அபரிமிதமான வளர்ச்சிகள், குடும்பத்திலே நல்ல செழுமைகள்,
நல்ல ஆரோக்கியம், உங்களுடைய பணம் 1 ரூபாயாக இருந்தாலும் கூட உருப்படியாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானபடியான வளர்ச்சிகள் தரும்படியான விஷயங்களிலே முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை அதில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமக.